அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 299 டபுள்ஸ் வந்து எதிர்பார்க்கல, என்னால் டபுள்ஸ் வந்திருக்கு. சரி, நம்ம என்ன கணிப்பு கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 299 ரிசல்ட்டுக்கு ஏசியில் 2 9, நான் கொடுத்தது 3 8 4 8, ஒரு நம்பர் கூட்டி 2, இங்கே ஒரு நம்பர் கூட்டி 9 அப்படின்னு வச்சுருந்தா நம்மளுக்கு ஏசியில் நேற்று நம்ம கொடுத்த கணிப்புலையும் வந்திருக்கும். ஒரு சில நாட்களில் அது மாதிரி மாறி மாறி இருக்குது. நம்ம எடுத்த கணிப்பு அதாவது 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 7 1 அப்படிங்கும்போது 1க்கு 3 வரலாம் 4 வரலான்னு கணக்கு பண்ணும்போது, ஆனால் பவரில் வரும்னு நினச்சா அது வந்து ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி 1க்கு வந்து 2 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கணக்கு வந்துருச்சு. பி போர்டில் நான் 5 கெஸிங் எடுத்தோம், ஆனால் பி போர்டில் 5க்கு பதிலாக 9 வந்துருச்சு. 5 பவர்லேயும் 5க்கு 8 பவர் 9 பவர் அப்படிங்கிற மாதிரி 2 விதமான பவர் இருக்குது. அதனால் அது சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8 கணக்கு எடுத்தால், ஆனால் வந்தது 9. இதுதான் நம்ம கொடுத்த கணிப்பு, இதுதான் வந்துச்சு, அவ்வளோதான், வேறு விஷயம் இல்லை. இப்போ இன்றைக்குரிய கணிப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். மறக்காமல் இன்னும் நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணி நம்ம சேனலில் பாருங்கள். பி போர்டில் நம்மளுக்கு கொஞ்சம் அதாவது பி போர்டில் நம்ம கணிப்பு எடுக்கும்போது கொஞ்சம் இடத்துல நம்மளுக்கு கணிப்புகளில் அந்த இடத்துல மேட்ச் ஆகலை. ஸோ அது எப்படி மேட்ச் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம வந்து அதை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அது கூடிய விரைவில் அந்த 4D கணிப்பை முழுசாகவே நம்ம சரி பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இன்றைக்குரிய கணிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஓகே நண்பர்களே, இப்போ போன வார ரிசல்ட்டு அது இதெல்லாம் எதுவுமே வேணாம். நம்மளுக்கு ஆஸ் பர் த பேட்டர்ன் படி நம்மளுக்கு இங்கே இருக்கிற இதில் இது ஏ, இது பி, இது சி, இது ஏ போர்டு, இது பி போர்டு, இது சி போர்டு, அப்படியே ஜிக்ஸாக்காக பார்க்குறோம். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஒரு வாரமாக எப்படி வந்திருக்கு 9க்கு 2, அது எப்படி வந்திருக்குங்கிற பேட்டர்னை வந்து ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ தான் வந்து ஓரளவுக்கு நம்ம கெஸ்ஸிங்கில் நம்ம பார்க்க முடியும் அது எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக நம்மளுக்கு மேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 9க்கு வந்து 2, 9க்கு 2, சரிங்களா? 9க்கு வந்து 2. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா 2க்கு வந்து 6, 2க்கு வந்து 6, 2க்கு வந்து 6. ஓகே, 2க்கு 6, 6க்கு 4, 4க்கு 5, 5க்கு 4, அந்த 4 விட்டு 4 1 4. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5க்கு 4, 4க்கு 1, 1க்கு 4, 4க்கு 9. ஓகேவா? சரி, இப்போ வந்து 9க்கு 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 2க்கு 5. சரி நண்பர்களே, இப்போ ஏ போர்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்மளுக்கு இப்போ நம்ம நேற்று எடுத்த கணிப்பில் நம்மளுக்கு சொல்ல போனால் இந்த 4 அப்படிங்கிற ஒரு எண்ணுக்கு இந்த இடத்துல நம்ம எடுத்தது 3 வரலாம் 4 வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கு எடுத்தோம், ஆனால் வந்தது வந்து 2. ஸோ இதுதான் நடந்தது. சரிங்களா? ஓகே, இப்போ 4க்கு 2, அதாவது நம்ம எப்படி பார்க்கணும்னா இந்த இடத்துல இருக்க இந்த 4க்கு இங்கே 2 வந்தால் அப்போ இந்த இடத்துல இருக்கிற இந்த 9க்கு என்ன வரும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 9 இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல ஏ போல் என்ன வருங்கிறது தான் இப்போ பார்க்குறோம். 4க்கு 2 அப்படின்னா 2க்கு வந்து என்ன வரும்? 4க்கு 2 அப்படிங்கும்போது 2க்கு 6 இல்லை 2க்கு 4க்கு 2 அப்படிங்கும்போது 2க்கு 0 அப்படின்னு கணக்கு வருது. சரி, அதை விட்டுருவோம். நம்மளுக்கு 1க்கு 4, 1க்கு 4, 4க்கு 9 அப்படிங்கும்போது 9க்கு வந்து 4க்கு 2னா 2க்கு வந்து 0 வருது, 4க்கு 2னா 9க்கு வந்து 7 வருது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு 7 6 5 ஒரு 3 நம்பர் நம்மளுக்கு பெண்டிங்கில் வருது. அதாவது இந்த 2ங்கிற எண்ணுக்கு வந்து 1 7 இல்லை 6 இல்லை 5. அப்படி பார்க்கும்போது 7ம் இருக்குது, 6ம் இருக்குது, 5ம் இருக்குது, 8ம் இருக்குது. சொல்லப்போனால் இந்த பேர் எல்லாத்துலேயும் இந்த இடத்துல இருக்குது. அப்படிங்கும்போது 4க்கு 2, 1க்கு 4, 4க்கு 9 அப்படிங்கும்போது 1க்கு 4, 4க்கு 9, 1க்கு 4, 4க்கு 9னா 4க்கு 9, 9க்கு நம்மளுக்கு வந்து 6ம் இருக்குது, 5ம் இருக்குது, 7ம் இருக்குது, 8ம் இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு
4க்கு 9னா 9க்கு வந்து 5 6 7 அப்படின்னா நம்மளுக்கு வந்து 9க்கு 6 தான் வருது. ஆனால் இன்னொரு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 7க்கு 1 2 அப்படிங்கும்போது 7 1 2, 1க்கு 4 4க்கு 9, ஒருவேளை 4 9 4, 2க்கு 4க்கு வந்து 7னா 4க்கு 7னா 9க்கு வந்து 2, 2க்கு 6னா 6க்கு வந்து 7. பார்ப்போம். 4க்கு 2, 2க்கு 0, 4க்கு 2 4க்கு 7, 4க்கு 9 அப்படிங்கும்போது 9க்கு எனக்கு தெரிஞ்சு 8 வராமல் 9க்கு 0 வர மாதிரி தெரியுது நண்பர்களே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சார்ட்டு படி நம்மளுக்கு நல்லா பார்த்துக்கோங்க, 5 6 7 8 7. ஸோ 5 6 7 8 சரிங்களா. நம்மளுக்கு அப்படிங்கும்போது 1ம் இருக்குது 2ம் இருக்குது. அப்படின்னா நம்மளுக்கு வந்து 4க்கு 2 அப்படிங்கும்போது 2க்கு 9 0 அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. 1 2 7 1, 7க்கு 1 1க்கு 2, 4க்கு 9 9க்கு 9க்கு 6 5 7 ரிப்பீட்டட் நம்பர் நம்மளுக்கு அதிகப்படியாக நிறையா வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டில் 0, ஏ போர்டில் நம்மளுக்கு 0 அப்படிங்கிற ஒரு எண்ணை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஏ போர்டில் 0. சரி, இப்போ டேரெக்டாக சி போர்டுக்கு வந்துடுவோம். நம்ம பி போர்டை வேறு மாதிரி பேட்டர்னில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு சி போர்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சி போர்டு பார்ப்போம். இங்கே 7க்கு 8 8க்கு 7 7 8 8 7 1 7 8 8 7 1 அப்படிங்கும்போது 7 8 8 7 1 1க்கு வந்து நான் 8 வரும்னு நேற்று கணக்கெடுத்தேன், ஆனால் வந்தது வந்து 9. அப்படின்னா 7 8 8 7 1 9 1 9 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 1 9 அப்படின்னா 4க்கு 9 9க்கு 3. சி போர்டு 3 தான், இதில் எந்த வித மாற்றமே இல்லை. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3. சரி, இப்போ பி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்ப்போம். பி போர்ட்லேயும் இதே மாதிரி பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 9க்கு 8 8க்கு 4 8 4 9 9 8 9. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா 7 8 8 7க்கு 1 அப்படின்னா 9 8 9க்கு 2 அப்படின்னா நம்மளுக்கு வந்து 9க்கு 8 8க்கு 4 4க்கு 9 9க்கு 8 8க்கு 4 9 8 9. ஸோ அப்படிங்கும்போது இது ஒரு பேரா 4 9 8 9 4 வராமல் 5 வரலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் 4 9 8 4 9 8 9 4 அப்படின்னு போய் முடியணும். ஆக்சுவலாக 4 தான் போய் முடியணும். 4க்கு பதிலாக 5 வரலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5. ஸோ நம்ம இதுலேருந்து எடுக்கிறது 0 5 3 பாக்ஸ். சரி, இதுதான் ஒரு விஷயம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன், சரிங்களா. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 சொல்லியிருக்கேன். இவ்வளோ தான் விஷயம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0வும் 5ம், ஏன்னா 0க்கு 5 பவர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோ தான் நம்மளுடைய எடுத்த கணிப்புகள், சரிங்களா. சரி, இப்போ வந்து இன்னொரு ஆப்ஷன். இப்போ 1 2 0 அப்படின்னு வருது கணக்கு. 8க்கு 7 7க்கு 1 1க்கு 2 2க்கு 0.
2க்கு 0 அல்லது 2க்கு 9, 4க்கு 2, 2க்கு 0 அல்லது 9 அப்படின்னா நம்மளுக்கு வந்து மொத்தம் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 0 அப்படின்னா நம்மளுக்கு 299 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு 1, 2க்கு 0, 9க்கு 5, 9க்கு 3, இல்லை 2க்கு 9, 9க்கு 5, 9க்கு 3. சப்போஸ் நேற்று வந்த டபுள்ஸில் ஒரு நம்பர் போர்டில் இறங்கினால் அது ஏ போர்டில் 9 இறங்கலாம். இவ்வளோ தான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. 053953 இதோட நம்மளோட கெஸிங் முடிச்சுக்கிறோம். இன்னும் நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணலை, ஜாயின் பண்ணிங்க. நான் இன்னையிலேருந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பி போர்டு மட்டும் நம்மளுக்கு ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது, டி போர்டும் ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. ஸோ டி போர்டை பொறுத்த வரைக்கும் 77555 457, அதாவது 77, 4க்கு 5, 5க்கு 7, 4க்கு 5, 5க்கு 7, 7க்கு 5, திருப்பி 4க்கு தான் போகணும். ஆனால் 4 இல்லாமல் இன்றைக்கி நம்மளுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இது ஆனாலும் இந்த டி போர்டையும் பி போர்டையும் மட்டும் நான் ஒரு 2 மணி வரைக்கும் பெண்டிங்கில் வைக்கிறேன். மற்றபடி இப்போ ஏசி 0393 அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 3039 அவ்வளோதான். இவ்வளோ தான் நம்மளோட கெஸிங். பாருங்கள், நீங்கள் கெஸிங் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த பவர் சாட் மெத்தடில் எப்படி கெஸிங் வருதுன்னு பார்க்கலாம். இவ்வளோ தான் கணிப்புகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.